தங்கசாலையில இருந்து தலால் ஸ்ட்ரீட் வரைக்கும் அந்த பயணம் எப்படி இருந்தது? இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மனநிறைவான பயணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில சொன்னீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட் டு தலால் ஸ்ட்ரீட். தலால் ஸ்ட்ரீட்டா? இப்போ வந்து தலால் ஸ்ட்ரீட் டு வால் ஸ்ட்ரீட். ஓ! வால் இப்போ ஸ்ட்ரீட் வந்து வரைக்கும் போயாச்சு. நான் அமெரிக்க பங்குச் சந்தையிலயும் இப்போ முதலீடும் பண்றேன். வர்த்தகமும் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா வந்து நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன். நான் வந்து அமெரிக்க பங்குச் சந்தையில முதலீடு பண்ண எனக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ டேக்ஸ் வந்து 0. ஸோ அதனால் இந்திய பங்குச் சந்தையை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அமெரிக்க பங்குச் சந்தைக்கு நான் போயின்னு இருக்கிறேன் நான். இது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொன்னோம். இது வந்து கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏழை மாணவரா இங்க இருந்து எதுவுமே எந்த வசதியுமே இல்லாம இருந்த நீங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருக்கீங்க இல்லையா? இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னால இருக்க அந்த தாரக மந்திரம். நமக்கு மட்டும்தான் திறமை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளை விட திறமை அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களெல்லாம் விட நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லக்கூடாது. அது கண்டிப்பாக வந்து தப்பு. பூர்வ ஜென்மம்னு ஒன்று கிடையாது. அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே நம்ம பண்ண புண்ணியங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து புண்ணியங்கள் மேல நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக உண்டு. அது இந்த பூர்வ ஜென்மம் கிடையாது இல்லைங்களா? இந்த ஜென்மத்தில் நம்ம யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கல. நம்ம எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம். ஸோ கூடிய வரைக்கும் நம்ம நிறைய பேர் நல்லது செஞ்சோம். ஸோ அது வந்து நமக்கு திரும்ப வந்து கிடைக்குது.